Hi sisters and brothers, welcome to Guru Krupa channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 100 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 1500 கொஷின்ஸ் பேட்ச் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் இன்றைக்கி 4வது டெஸ்ட்டில் ஒரு 100 கொஷின். அப்போ இன்னையோட 400 கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். Summer comes in blaze of heat with sunny smiles and with sunny smiles. இதில் find alliteration words sunny smiles. Next, but wondered much and sorrowed more. Find figure of speech assonance. For the battle is lost or the battle is won. இங்கே என்ன figure of speech antithesis. Won and lost opposite வருது இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்ட் எட்கர் ஏ கெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் appeared in டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் தான் அவரோட ஃபஸ்ட் ஒர்க்கு அப்பியர் ஆச்சு. அண்ட் எவர் அகெயின் இந்த விங்க் ஆஃப் அன் ஐ ஐடென்டிஃபை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா மெட்டாஃபார் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட் சச்சின் த பீஸ் டிபார்ட் ஐடென்டிஃபை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா யூபிமிசம். இதுக்கு எல்லாமே டெஃபினேஷனும் பார்த்துக்கோங்க, புக் பேக்கில் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் புக்ஸில். த டோர் பெல் ரேங் while I டேஷ் டூ மை ஹோம்ஒர்க். சூட்டபிள் டென்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். while I வாஸ் டூயிங். இந்த 12 டென்சஸில் இது ஒரு டைப் இல்லையா. suitable tense நம்ம fill பண்ணிக்கணும். I must go down to the seas again, to the lonely sea and the sky. Identify the figure of speech personification. In the sea fever, the poet wants to lead a life at sea like a dash, the gulls and the whales. In the sea fever, the poet wants to lead a life at a sea like the gulls and the whales. Next, 10th question. Though our smoke may hide the heavens from your eyes. Mention figure of speech connotation. New friendship, high adventures and a crown. இங்கே என்ன figure of speech metaphor. The summer of life she is ready to see in the spring. என்ன figure of speech யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா metaphor. What is the rhyming word used here? இங்கே word தான் கேட்டிருக்காங்க. ஸ்கீம் கேட்கல பார்த்துக்கோங்க. அப்போ a silly young cricket as accustomed to sing though the warm sunny months of gay சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். இங்கே சிங்கு ஸ்ப்ரிங்கு அன்றதான் ரைமிங் வேர்ட்ஸ். தட் ஐ சாங் டே அண்ட் நைட் டேஷ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஆன்டிதீசிஸ். டேவும் நைட் ஆப்போசிட் இருக்குது. ஆஸ் எ டேஷ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹி அச்சீவ் த டார்கெட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ஐ டேஷ் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 hours அண்ட் ஐ ஆம் டயர்ட் நவ். ஹாவ் பீன் ஒர்க்கிங். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வருது பாருங்கள், டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஹாவ் பீன் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் பாருங்கள். Who wrote the drowned sailor at the Downs? இது எழுதினார் ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். நம்ம நெக்ஸ்ட்டு எந்தெந்த ஆத்தர் அதர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு இடத்துல எழுதி வைக்கலாம். அது போடுற ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேஷ் லீஃப் ஃபெல் ஆஃப் த ட்ரீ. ப்ரிப்போசிஷன் இங்கே என்ன ஃபில் பண்ணணும்னா ஏ. எஃப் லீஃப் ஃபெல் ஆஃப் த ட்ரீ. சரிங்களா. அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா சைனாக்டாகி. இது புக் பேக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சைனாடாக்கிக்கான இது டெஃபினேஷனு பார்க்கோங்க. ரிமெம்பர் வி ஹூ டேக் ஆர்ம்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர் இட் இஸ் த ஹியூமன் எர்த் தட் வி டிஃபெல். ஹவு ஹியூமன்ஸ் ட்ரீட்ஸ் அவர் எர்த் டேமேஜிங் அவர் எர்த். அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. பேக்கப். ஃபைண்ட் கரெக்ட் ப்ரேஸ் மீனிங். பேக்கப்னா என்னென்னா சப்போர்ட் பண்ணுறது. விட்டினா சினனிம் என்னென்னா இன்டெலிஜென்ட்டு. பர்ஷூனா ஆண்டனிம் கிவ் அப்பு. பர்ஷியோட ஆண்டனிம் என்னது கிவ் அப்பு. நிறைய ஆண்டனிம் சினோனிம்ஸில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆண்டனிம் சினோனிம்ஸில் தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 95+ வந்துச்சு. அந்த சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸில் தான் நான் சொதப்பிட்டேன். இங்கிலீஷில் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், படிங்க நல்லா. நெக்ஸ்ட் மியூசிக் அட்டாச் சஃபிக்ஸ். அப்போ மியூசிஷியனை நான் அட்டாச் பண்ணலாம். டிட் யூ சி எனி ஃபோட்டோஸ் ஆஃப் டேஷ் மை லிவிங் ரூம் ஆன்லைன். இதுங்க எந்த ஆர்டிக்கலுமே வராது. ஐ ஆம் எ டீச்சர் டேஷ் fill the suitable question tag. Ain't I. சரிங்களா. ஃபைண்ட் ஜெரண்ட் சென்டென்ஸ் ஐ லவ் ஈட்டிங் ஐஸ்கிரீம். ஈட்டிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வருது இல்லையா. ரைட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். வி வென்னா பெயிண்டட் த பிக்சர். சப்ஜெக்டிவ் வெர்பு ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டிவ் வெர்பு ஆப்ஜெக்ட். த பாய்ஸ் ஆர் பிளேயிங். செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். எஸ்வி 2 தான் இருக்குது. சப்ஜெக்டிவ் வெர்ப் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப இது டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா ரொம்ப டைம் ஆகுது இல்லையா. ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்பாங்க, அதனால தான் நான் அந்த கொஷன் படிச்சுட்டு போகிறேன்.
பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து while I was watching TV he dash sleep. கரெக்ட் டென்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். was sleeping. நெக்ஸ்ட் 31st persistence is the key to everything. இது சொன்ன இதோட தீம் வந்து எதோட தீம்னு கேட்குறாங்க. எந்த போயமோட தீம்னா I am every woman. நெக்ஸ்ட் 32nd he wished only to borrow he would repay it tomorrow. who is here? he refers to கிரிக்கெட்டு, அதுதான் வந்து அது மென்ஷன் பண்ணுது. ஸோ ஹேக் அண்ட் சாப் பட் திஸ் அலோன் won't do it. who wrote these lines? எந்த poet வந்து இந்த லைன்ஸ் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. லைன்ஸை கொடுத்துட்டு எந்த poet எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேரி போத்தம் ஹவிஜோட நேஷ்னாலிட்டி வந்து பிரிட்டிஷ். நம்ம எல்லா நேஷ்னாலிட்டியும் ஒரு சின்ன வீடியோவாக பண்ணலாம், அப்போ வந்து எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெசிபியன்ட் ஆஃப் த நோபல் ப்ரைஸ் இன் லாரியட் வந்து ருடியார்ட் கிப்ளிங். எல்லா அவார்ட்ஸுமே ஒரு வாட்டி போடுற ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. பிகர் தேன் ஏ மவுண்டன் ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். ஹியர் மவுண்டன் கம்பேர்ஸ் வித் காமெட். சரியா, மவுண்டனை தான் வந்து காமெட் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பி காம்ரேட் வித் யுவர் கின். கின்னுனா என்ன மீனிங்னு கேட்குறாங்க. ரிலேட்டிவ்ஸ். சாரி. நெக்ஸ்ட் பாருங்கள். டெண்டிங் ஆன்வர்ட்ஸ் டு த ஓஷன்ஸ் ஜஸ்ட் லைக் மார்டல் பிரைம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெண்டிங் ஆன்வர்ட்ஸ் டு ஓஷன்? ரிவர். ஃபைண்ட் இன்கரெக்ட் மேட்ச். இன்கரெக்ட் மேட்ச் கேட்குறாங்க பாருங்கள். த ஸ்பைடர் இந்த ஃப்ளை கரெக்ட். மேரி போத்தம் ஹாவிச்சு. ரிவர் வந்து ஆனி பவுல்ஸ் இல்லையா, இங்கே வேறு எதாவது இருக்குது. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி செட்கர் ஏகஸ்ட். மேட்ச் வந்து இன்கரெக்டாக கேட்குறாங்க பாருங்கள். கன்வெர்ட் ஆக்டிவ் சென்டென்ஸ் அண்ட் டு பேசிவ் சென்டென்ஸ். தே ஸ்பீக் இங்கிலீஷ் இன் நியூசிலாண்ட். அது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணால் இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் இன் நியூசிலாண்ட். மேட்ச் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வித் பேசிவ்ஸ். இது பாருங்கள், சென்டென்ஸே மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நான் நேராக தான் கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுன்ட்டு. ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நெவர் பி ஃபர்கெட்டட். ஷீ ஹாஸ் ரிட்டன் எ நாவல். எ நாவல் ஹாஸ் பீன் ரிட்டன் பை ஹர். ஹாவ் யூ ஃபினிஷ்டு த ரிப்போர்ட்? ஹேஸ் த ரிப்போர்ட் பீன் ஃபினிஷ்டு பை யூ? இந்த பை, பீன், பி வெர்ப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுனாவே வந்து அது பாசிவ் வாய்ஸில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் செலக்ட் த பாசிவ் வாய்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். If you make a slip in handling as you die. As refers to missions தான் சொல்லுதுங்க. I drive fast the house almost every day. The house seems to be bit brighter. Who is I here? இந்த ஹை யாருன்னா நாதியா புஷ். அவங்களுக்கு தான் வந்து அந்த ஹவுஸை பொறுத்து பயமாக இருக்கும். 44. And miles to go before I sleep and miles to go before I sleep. These lines taken from the poem Stopping by Woods on a Snowy Evening. இது இம்பார்ட்டண்ட் இல்லையா, ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுனது. இந்த கோட்டு தான் வந்து ஜவஹர்லால் நேரு அவரோட டேபிள் மேலே எழுதி வச்சுருப்பாங்க. ரைம் ஸ்கீம் பாருங்கள். ஸ்பீக் ஜென்ட்லி, இட்ஸ் பெட்டர் ஃபார் டு ரூட் பை லவ் தேன் ஃபியர். ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ். த குட் வி மைட் டூ ஹியர். ஃபார் ஃபியர் மார் ஹியர். சரிங்களா, இது வந்து ஏபி ஏபி. ஃபாரு மாறு பியரு ஹியரு. ஏபி ஏபின்னு வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 46th கொஸ்டின் வந்து ஈவன் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். அப்படி எந்த போயமில் வருதுன்னா லெசன்ஸ் இன் லைஃப். சி ஃபீவர் போயமோட தீம் என்ன? போயம்ஸோட தீம் கூட கேட்குறாங்க பாருங்கள். 6 அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் த சி. அந்த லெசனில் எண்டிங்கில் இல்லைனா டாப்லேயே பாட்டம்லேயே இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்களே, இல்லை வார்ம் அப்பில் கூட அதை பற்றி இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் பார்ட்டிசிபிள் சென்டென்ஸ். இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் மை வாக்கிங் ஷூஸ்ன்றத, இது வந்து ஜெரண்டு வாக்கிங்கு, இதில் வராது. டு வாக்னு இன்ஃபினிட்டிவ். பை மை வாக்கிங் ஷூஸ்ன்றதா வந்து பார்ட்டிசிபிள் வருது. நெக்ஸ்ட்டு 49. பாஸ் இன்டூ நத்திங்ஸ் பட் வில் கீப். ஹூ ரோட் தீஸ் லைன்ஸ்? ஜான் கீட்ஸ். இந்த ஒரு லைன் கொடுத்துட்டு யார் இது எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள். அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. ஹூஸ் லவ் இஸ் எவர் லாஸ்டிங்? சில்ட்ரன் அண்ட் சைல்ட் அண்ட் ஃபாதர் லவ் தான் எவர் லாஸ்டிங் இருக்குது. ஹூம் டெசிஷன் அப்ரஹாம் couldn't override while ongoing wars? Edwin Stanton. While Subhash studying in school, he was influenced by the teachings of Vivekananda. சுபாஷ் சந்திர போஸ் வந்து விவேகானந்தாவோட ஸ்பீச் கேட்டு தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார். ஹூ இஸ் கல்பனா சாவ்லா கைடு? இன் டெக்சாஸ் யூனிவர்சிட்டி டான் வில்சன் என்றவர் தான் வந்து கல்பனா சாவ்லாவோட கைடாக இருந்திருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா இன் 1912. எப்போ ரிட்டர்ன் வந்தார் இந்தியாவுக்கு? 1912. விச் அவார்ட் கிவன் டு ஜவஹர்லால் நேரு 1955? என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாரத் ரத்னா. என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாரத் ரத்னா. நெக்ஸ்ட்டு 56 பாருங்கள். Who said every dawn is preceded by a thick darkness? The dawn is therefore close at hand. So cheer up, hold the Indian flag aloft and fight on. இது வந்து சொன்னது இந்த கோட் வந்து எவ்ரி டான்னாலே நம்மளுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்துடணும்.
ஹூ ஃபைட் அகேன்ஸ்ட் ராணி லக்ஷ்மிபாய் 1857. இந்த லேடிக்கு அகேன்ஸ்டாக இருந்தது வந்து ஹூ க்ரோஸ் தான். ஹெலன் லாஸ்ட் ஹர் எபிலிட்டி டு ஹியர் அண்ட் see on which ஏஜ்? 1.5 year ஏஜில் தான் வந்து அவங்க வந்து பார்க்க முடியாமல் போச்சு. அப்புறம் கேட்கவும் முடியாது அவங்களால. நெக்ஸ்ட் வந்து ஹெலன் லேர்ன் ஹவு மெனி வேர்ட்ஸ் நியூலி ஆன் ஹர் ஃபஸ்ட் டே வந்து 30 வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஹூ கில்டு அப்ரஹாம் லிங்கன்? ஜான் வெல்கிஸ். காந்தி ஸ்டார்டட் நியூஸ் பேப்பர் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. எது? இந்தியன் ஒப்பீனியன். ட்ராவலிங் டு மார்ஸ் இஸ் ஆம்பிஷன் ஆஃப் ஹூம்? யாரோட ஆம்பிஷன்? கல்பனா சாவ்லாவோட ஆம்பிஷன். நெல்சன் மண்டேலா ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த இயர்ஸ் இந்த பிரிசன் ஆஃப்? எந்த பிரிசனில் வந்து அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ராபன் ஐலாண்டில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள் 64. Whose quotes a nation without a vision is like a ship cruising on high seas without aim or direction. இது வந்து இந்த கோட் வந்து ஜவஹர்லால் நேரு. வேர் டிட் ஜவஹர்லால் நேரு பார்ன்? அலகாபாத்தில் தான் அவர் வந்து பார்ன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் மேட்ச். ஹோலேண்ட்னா லேண்ட் பிலோ sea level. இது டைரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கேன். டைக்ஸ்னா ஸ்லூயிஸு. பீட்டர்னா 8 years ஓல்டு பாய். பீட்டர் ஃபாதர் வந்து டெண்டட் த கேட்ஸ் இன் டைக்ஸு. பீட்டர்ஸ் ஃப்ரெண்ட் வந்து விஷுவலி சேலஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் விச் ஸ்டேஷன் மென்ஷன் இந்த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8ல் எந்த ஸ்டேஷன்னா அம்பாலா ஸ்டேஷன். அவங்க வெயிட் பண்ணுறாங்க இல்லையா போகிறதுக்கு, அந்த ஸ்டேஷன் பேர் வந்து அம்பாலா. நெக்ஸ்ட் வந்து ரஸ்கின் பாண்ட் கெட் சாகித்ய அகாடமி அவார்டு ஃபார்? எதுக்காக வாங்கினான்னா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ, அதுக்காக தான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. பிசைட்ஸ் த வாட்டர் கிளாக் நியூட்டன் மேட் எ சன் டயல், அது பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள் மிராண்டா வந்து டாட்டர் ஆஃப் ப்ராஸ்பரோ. எந்த கேரக்டர் எதுக்கு வருது? நம்ம கேரக்டர் தனியாக எடுத்து போடலாம், அப்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அலான்சோ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸ். கன்சலோ வந்து என்ன ஹானஸ்ட் அண்டு ஓல்டு கவுன்சிலர், இவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா ஃபுட்டெல்லாம் கொடுத்து. ஜுனோ வந்து த ரோமன் காடஸ் ஆஃப் மேரேஜ். கேரக்டர்ஸும் எந்த இதில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். நேஷ்னல் சயின்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் February 28. த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் ஆத்தர் நத்தானியல் ஹவுத்தார்னு. ஐசக் நியூட்டன் பற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா. ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லிவ்ட் வித் த பியர் ஆஃப் கெட்டிங் காட். பயத்திலே வாழ்கிறாங்க இல்லையா, எங்கே நம்ம வந்து கிங்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு அந்த நோ ஸ்டட் இருக்கிறதுனால. பி பிரேவ் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஃபெலோஸ். த தீம் இஸ் ஸ்டோரி ஆஃப் அ பர்த்டே லெட்டர். பி பிரேவாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் இல்லையா இந்திரம்மாவுக்கு. நெக்ஸ்ட் வந்து த ஆத்தர் ஆஃப் த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8ஓட ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்ட். ஐசக்ஸ் மைண்ட் வாஸ் ஸோ பென்ட் ஆன் பிகமிங் எ ஸ்காலர். ஐடென்டிஃபை த கேரக்டர். த கேட் அண்ட் த பெயின் கில்லரில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எது? ஆண்ட் போலி, பெக்கி தச்சர், டாம். பாருங்கள் ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர் வருதுன்னு கேட்குறாங்க கொஷின். 78 வந்து சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் கரேஜ். இது தீம் ஆஃப் எந்த ஸ்டோரியோட தீமு? ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். சரிங்களா? த லாஸ்ட் லெசன் ஹூ இஸ் நெரேட்டர் ஆஃப் ஸ்டோரி வந்து லிட்டில் ஃப்ரான்ஸ். யார் வந்து நெரேட் பண்ணுறாங்க ஸ்டோரினா அந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் பையன் தான் சொல்கிறான். ஐடென்டிஃபை கேரக்டர். ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். யார் சொல்கிறது? ஃபெர்டினாண்ட் தான் சொல்கிறான். வென் த யங் சீகல் pretended to be falling asleep, who noticed him? his mother தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் 82 பாருங்கள். விச் அவார்டு வாஸ் awarded to சச்சின்? எல்லா அவார்டும் கொடுத்துருக்காங்க. பாரத் ரத்னா, அர்ஜுனா அவார்டு, பத்ம விபூஷன். இது எல்லாமே இயர்ஸோடு இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 83 வந்து ஹூ வாஸ் டிடெக்டிங் த கேஸ் இன் த ஸ்டோரி? த டையிங் டிடெக்டிவ்ஸ். ஹோம்ஸ். சரிங்களா? அந்த கேஸை யார் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா ஹோம்ஸ் தான் கண்டுபிடிப்பார். பீட்டர் டோல்டு த பிளைண்ட் ஃப்ரெண்ட் அபவுட் த டேஷ் ஃபார் அவுட் அட் த sea. சன் அண்ட் த ஷிப்ஸ் ஃபார் அவுட் அட் த sea. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 85 வந்து ஹூ இஸ் நாட் கேரக்டர் இந்த ஸ்டோரி ஆஃப் லாஸ்ட் லெசன். எலிமினேஷன்லேயும் வருது பாருங்கள். அப்போ ஃப்ரான்ஸு ஹேமல் வந்து லாஸ்ட் லெசனு, பீட்டர் வந்து நாட்டு கேரக்டர். லாரியோட அமெரிக்கன் வேர்டு என்னதுன்னா ட்ரக்கு. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன். கூட்ஸ் ட்ரெயின் கூட அமெரிக்கன் வேர்டு என்னென்னா ஃப்ரைட் ட்ரெயின். விஜய் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் மோஸ்ட் அதர் பர்சன். தேன் வந்தாலே நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மு கம்பேரேட்டிவ். வெரி ஃபியூ பர்சன்ஸ் ஆர் as ஹெல்ப்ஃபுல் as அஜித். வெரி ஃபியூ வந்தாலே நம்மளுக்கு பாசிட்டிவ். இது ஒரு டேபிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்துக்கோங்க. இதுக்கும் அப்புறம் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கும் எல்லாமே. ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். இதில் வந்து ஸ்லோ, காம், சக்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து அப்ஜெக்டிவ் அந்த மாதிரி வரும். இது வந்து சம்திங் வேறு இதில் நவுன் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் ரீட் பேராகிராஃப் அண்டு ஆன்சர் கொஷின்ஸ். இது வந்து நான் பேராகிராஃப் கொடுக்கல, ஏன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக காம்ப்ரஹென்ஷனால எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அவங்களாம் ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா. இதில் பாருங்கள் சினனிமோட
ஃப்ராக்னன்ஸ்க்கு சினோனிம் வந்து அரோமா. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து சினோனிம் வந்து எக்ஸ்போர்ட்டர். பேராகிராஃபில் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்க இல்லையா, அவங்க கொடுக்குற பேராகிராஃபு. நெக்ஸ்ட் வந்து டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்டமம் ப்ரொடியூசர்ஸ் பை கர்நாடகா வந்து 25%. இந்தியன் கார்டமம் வெரைட்டிஸ் ஆர் ஏ அண்ட் பி. மலபார் கார்டமம், மைசூர் கார்டமம்னு இருக்குது. அப்புறம் இந்தியா ப்ரொடியூசர்ஸ் கார்டமம் ஆஃப் 2 டைப்ஸ். இந்தியாவில் வந்து 2 டைப்ஸ் கார்டமம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்டமம் ரீச்சஸ் இட்ஸ் ஆசிட்ஸ் ஈல்டிங் ஸ்டேஜின் எப்போ அதோட ஈல்டிங் வருதுன்னா 2 years ஆஃப்டர் பிளான்டேஷன். மெயின் ஹார்வெஸ்ட் சீசன் ஆஃப் த கார்டமம் என்னது? ஆகஸ்ட் டு பிப்ரவரி. நெக்ஸ்ட்டு கௌதமாலா ப்ரொடியூசர்ஸ் கார்டமம் மோர் பட் பூர் இன் குவாலிட்டி. அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது பட் குவாலிட்டி வந்து கம்மி. இந்தியன் கார்டமமோட இது எப்படி இருக்குதுன்னா ஆவரேஜ் இன் குவாலிட்டி. சாரி. நெக்ஸ்ட் பாருங்கள், மைசூர் வெரைட்டி கண்டெய்ன்ஸ் லீவ்ஸ் ஆஃப் டேஷ் போத் ஏ அண்ட் பி. லிமோனினி சினியால். இதுதான் வந்து மைசூர் வெரைட்டிக்கான ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வந்து குயிக்காக ரிவிஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி வந்து கொஷின்ஸ் வருதுன்னு ஒரு தாட் வந்திருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.